பாட்டி கூப்பிட்டுதான் சொன்னாங்க. என்னாச்சு பாட்டி? ஏதாச்சும் பிரச்சனையா? ஐயோ, என்னப்பா நீ இப்படி கேக்குற? என்ன பிரச்சனை நடக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே நான் பிரச்சனை பண்ண போறேனா இல்ல இவங்க பிரச்சனை பண்ண போறாங்களா இல்ல நான் சண்டைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் பிரச்சனை நடக்கிறதுக்கு? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. கல்யாணத்தை பத்தி தான்ப்பா. நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதான் இப்போ உங்க அம்மா இருக்க நிலைமையிலயும் பண்ண முடியாது இல்லையா? பெரியவங்க கிட்ட பேசணும், உன் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட. நாளை பின்ன சொல்லிடக்கூடாதுல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைய அப்படி மயக்கி கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி. அதனாலதான் வேற எதுவும் இல்ல. இவங்க முன்னாடி தெளிவா சொல்லிருவோமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னேன். கல்யாணத்துக்கு இவங்களுக்கும் விருப்பமா என்ன ஏது இவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டுக்கலாம்னு கூப்பிட்டு சொன்னேன். கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிடலாம் தானே? சொல்லுங்க தம்பி, வாயிருக்கலாம் சொல்லுங்க. அது ஆல்ரெடி பேசினது தானே பாட்டி? ஐயா இப்ப உன்ன கேக்கல. இதோ ரெண்டு பெரிய மனுஷங்க உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, வயசுலயும் சரி அனுபவத்திலயும் சரி ரொம்ப பெரிய மனுஷங்க. பெரிய மனுஷங்க மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பண்றது எல்லாமே பெரிய மனுஷங்க கிட்ட கேட்டோம். பத்துக்கோ, கேட்காம இப்படி காரியத்தை பண்ணக்கூடாது. நாளை பின்ன அது பிரச்சனை எல்லாம் போய் முடிஞ்சிரும். என்னப்பா? உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, அதான் கல்யாணத்தை ஆரம்பிச்சிடலாம் தானே? இந்த கிழவிக்கிட்ட நம்ம எதுனா பேசினா வாடா போடான்னு சொன்னாலும் சொல்லிடும். நம்ம வாயை முடிக்கிட்டு அமைதியா இருப்போம். இந்த ஆளை நம்பி வந்ததுக்கு வேற என்னத்த பண்ணுறது? உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் தானே? என்ன நீல சொக்கா? ஆரம்பிச்சிடலாம், பிரச்சனை இல்ல, ஆரம்பிச்சிடலாம். அது என்ன உன் அண்ணன் எதுவும் பதில் சொன்ன மாதிரியே தெரியல. என்னவா? ராம், உன்கிட்ட தனியா பேசணும். இதுல தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? கல்யாண விஷயத்தை பத்தி தானே பேசுறோம். தனியா பேசணுமாப்பா ராமே? அவங்க சொல்ற மாதிரி தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு சித்தப்பா? அம்மா ஆசைப்படுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கலாம். பெருசா கிராண்டாலாம் எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் காலையில போய் கோவில்ல தாலி கட்டுற மாதிரி இருந்தா கூட ஓகே. அம்மாக்கு இப்போதைக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஆசைப்படுற மாதிரி எதுவா இருந்தாலும் நடந்துக்கிற மாதிரி இருந்தாதான் நல்லதுன்னு எனக்கும் படுது. நீ சொல்றதெல்லாம் சரிதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி என் அண்ணி இல்லாம இந்த கல்யாணம் நடந்துருமா என்ன? அவங்க வரட்டும் நல்லபடியா குணமாகி, அதுக்கப்புறம் பொறுமையா பண்ணிக்கலாம் கல்யாணத்தை. இப்பவுமே பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? கல்யாணத்தை இப்படி அவசர அவசரமா பண்ணணும்னு எந்த தேவையுமே இல்லையே. அண்ணி கிட்ட நாங்க பேசுறோம். நாங்க பேசினா அண்ணி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. என்னது ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, சரி காது கேட்கல. இல்ல, அது அண்ணி இல்லாம கல்யாணம் நடக்கிறது நல்லபடியா இருக்காது. எங்களுக்கு இதுல விருப்பம் இல்ல. இந்த கல்யாணத்துல எங்களுக்கு சுத்தமா இதுல விருப்பம் இல்ல. எங்க விருப்பத்துப்படிதான் இந்த கல்யாணம் நடக்கும். அப்படின்னா அண்ணி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம். அவங்க பெத்த பிள்ளை கல்யாணத்தை அவங்களே பார்க்காத கல்யாணம் என்ன கல்யாணம்? அதுவும் இல்லாம சில பல விஷயத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. பிள்ளையோட ராசி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முதல் தரம் நிக்கல இல்லையா? ரெண்டாவது என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனாலதான். சித்தப்பா, என்ன ராம், அண்ணன் சொல்றது சரியாதான் இருக்கு. எல்லா விஷயத்தையும் யோசிக்கணும். எடுத்த கவுத்தெல்லாம் முடிவெடுக்க முடியாது. எங்க சம்மதத்தோட இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா அப்ப எங்களுக்கு என்ன படுதோ அதை நாங்க சொல்லதான் செய்வோம். அப்படி இல்லைன்னா உனக்கு என்ன தேவையோ நீ அதை பாத்துக்கோ. அவ்வளவு நான் முடிஞ்சுட்டு அதை விட்டுட்டு நான் உங்க சம்மதத்தோட தான் பண்ணுவேன், நீங்க பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூப்பிட்டு சபைக்காண்டி உட்கார வச்சுட்டு நீங்க சொல்றதை கேட்கணும் தலையாட்டணும் அப்படின்னா நாங்க கிளம்பிக்கிட்டே இருக்கோம். உன் கல்யாணத்தை யாருமே இல்லாம உன் விருப்பப்படி சந்தோஷமா பண்ணிக்கோ. அவ்வளவுதான். இதுல அண்ணன் சொல்றது எதுவுமே தப்பாலாம் எனக்கு படல. சரியா தானே சொல்றாங்க. அண்ணி இல்லாம ஒரு கல்யாணம், அதுவும் இல்லாம இந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி எந்த நிலைமையில இப்ப இந்த பிள்ளை இருக்குன்னு தெரியுது. நம்ம ஊர் வழக்கப்படி ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துதான் பொறுமையா கல்யாணம் முடிவு பண்ணணும். இப்படி அவசர அவசரமா பண்ணி நாலு பின்ன உனக்கு ஏதாச்சும் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, இவன் நல்ல குத்துக்கள் மாதிரி தான் இருப்பா. நாளைக்கு எங்க பிள்ளைய தானே நாங்க இழந்துட்டு இருக்கணும். அண்ணன் வருத்தப்பட்டு பேசுறதுல சரியா தானே இருக்கு. இதுக்கு மேல பேச வேண்டியது நீதான் ராமே. நீதான் என் வீட்டு வாசல் படிய ஏறி வந்து என் வீட்டு பொண்ணு நீதான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்ட. உன் சித்தப்பாங்க பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படல. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு தோணுதோ என்னன்னு நினைக்கிறேன். கேட்டுக்கோ தெளிவா. இல்லனா அவங்கதான் முக்கியம் அப்படின்னு சொன்னா ரேஸ்மா கிட்டயும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு முடிவை சொல்லிட்டு போயிடணும். அப்படியே போயிடணும் மொத்தமா. சரியா? போயிட்டு அங்க நின்னு பேசிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வர்றது இந்த வேலைலாம் வேண்டாம் இனிமே. என்ன என்னன்னு தெளிவா சொல்லிட்டு போயிடணும். இங்க பாருங்க சித்தப்பா, இந்த ராசி நட்சத்திரம் இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. சரிங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. அப்படின்னு பார்த்தா எனக்கும் எனக்கும் அது வந்து அது அது வந்து எனக்கும் ரேணுகாக்கும் முதல் கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்கல்ல, எல்லாத்தையும் பார்த்து தானே பண்ணீங்க. ஏன் நினைக்கல? பாதிலே தானே போயிட்டது. சொல்லுங்க சித்தப்பா. நீங்க சொல்ற மாதிரி ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துதான் இந்த உலகம் இயங்குது அப்படின்னா அது ஏன் எனக்கு நிலைக்காம போச்சு? நான் முழு மனசோட தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அவகிட்ட என்ன ஏதுன்னு விருப்பத்தை கேட்காம அவசர அவசரமா பார்த்து ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்து தானே ஏற்பாடு பண்ணீங்க. பாதிலே புடுங்கிட்டு போயிட்டே என்ன காரணம்? இங்க பாருங்க, சும்மா வாய் வார்த்தைக்கு நம்ம நம்பிக்கை காட்டி பாத்துக்கலாம், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. இப்போதைக்கு என் அம்மா ஆசை மட்டும் தான் எனக்கு முக்கியம். என் அம்மா ஆசைக்காண்டி என் அம்மா ஆசைக்காண்டி மட்டும் இல்லாம ரேஷ்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆசைப்படுறேன்.
அவங்களும் என் மேல அன்பும் ஆசையும் வச்சிருக்காங்க. அதனால நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். இதுல உங்களை மதிக்காம நடத்துற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல. ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு இதுக்கு மேல ராசி நட்சத்திரத்தை பார்த்து என்ன பண்ண போறீங்க? திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு இந்த ராசி நட்சத்திரம்? அவங்க பேசுறது கரெக்டா தானே இருக்கு, கரெக்டா தானே கேக்குறாங்க. நீங்க இப்படி திடீர் திடீர்னு வந்து தலையில குண்டு தூக்கி போற மாதிரி பேசினா எப்படி? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ம், சொல்லுங்க. நீங்க பேசுறதுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்போ நாங்க சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல, அவங்க சொல்றதுலதான் உனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படிதானே? ம், இங்க பாருப்பா, ஏற்பாடு பண்ணும்போது எல்லாமே நல்லபடியா தான் நடந்துச்சு. ஆனா முதல் வாட்டி ஏற்பாடு பண்ணி வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் தட்டுப்பட்டு போனது, 2வது வாட்டி ஏற்பாடு பண்ணி இது உங்க அம்மா போய் வீட்டுல படுத்துக்கிட்டு கிடக்குறது, இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியலையா இந்த பிரபஞ்சம் ஏதோ உன்கிட்ட சொல்ல வருதுன்னு சொல்லி? ஷோ 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 தோரப்பா கேலட்டு கொசுவே. ரகு, அது ஒண்ணு இல்ல பாட்டி, ரொம்ப நாளா இந்த கேலட்டு கொசு ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கு மூஞ்ச நேரா. அது என்னைக்கு ஒரே அடியும் அடிச்சு காலி பண்ண போறேன்னு தெரியல. மூஞ்சுக்கு நேரா வந்து கோவப்படுத்திக்கிட்டு கிடக்கு பாட்டி. அது ஒண்ணும் இல்லையா, அது போய் சேர வேண்டிய நேரம் வந்துட்டா இருக்கும், அதான், வேற எதுவும் இல்ல. அப்படியேதான் இருக்கும் நானும் நினைக்கிறேன். நீங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இங்க பாருலாம், உனக்காண்டிதான் மரியாதை கொடுத்து இந்த வீட்டுல இருக்கும். இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுற மாதிரி இருந்தா நாங்க இப்பவுமே கிளம்புறோம். அந்த பொண்ணுதான் முக்கியம்னா நீ அந்த பொண்ணு கூடயே இருந்துப்போ. இனிமே ஊர் பக்கம் எங்களை தேடி எக்காந்து கொண்டு வந்துடாத. அதே மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை பத்தி யோசிச்சு முடிவெடு. உங்க அம்மா வார்த்தைக்கு 300 தடவை எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, ஏதாச்சும் தேவை அப்படின்னா எங்க கிட்டதானே வந்து நிக்கிற, எந்த உரிமையில வந்து நிக்கிற? சொல்லு. இப்ப கூட 20 லட்சத்தை தூக்கி கொடுத்துருக்கோம். எந்த உரிமையில தூக்கி கொடுத்துருக்கோம்? ரோட்ல போற பிச்சைக்காரனுக்கு தூக்கி கொடுத்துட முடியுமா என்ன? சொந்தக்காரன்ற முறையில தானே. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுக்கணும். அந்த பொண்ணு தான் முக்கியமா இல்ல நாங்க சொல்ற வார்த்தை தான் முக்கியமானு சொல்லி. நாங்க ஒண்ணு அந்த பொண்ணை மொத்தமா தலையை மூடிக்கிட்டு வான்னு சொல்லலையே. அன்னி வர வரைக்கும் காத்திருப்பான்னு சொல்றேன். ஏன் உன் அம்மா காண்டி கல்யாணம் பண்ணாம காத்துக்கிட்டு இருக்க மாட்டியா? அது கூட வருஷ கணக்கால இல்லையப்பா. நீ சொல்ற மாதிரி உங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சின்னதா ஒரு ரத்த குழாயில அடைப்பு இருக்கு, அதை கிளியர் பண்ணா சரியாயிடும். நீ தானே சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. 10-15 நாள் ஆகுமா அவன் சரியா அவருக்கு? அடுத்த 1 மாசத்துலயே கல்யாணத்தை முடிச்சுக்க வேண்டியதுதான். அது கூட உன்னால வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாது பிள்ளை. என்ன பிள்ளை? அவ்வளவு அவசரமா என்ன கல்யாணம் பண்ணணும்னு கேக்குறேன். ராம், உங்ககிட்ட தனியா பேசணும். ரேஷ்மா, அது வந்து இந்த இடத்துல என்னால வச்சு பேச முடியும். அவங்க வார்த்தைக்கு 300 தடவை சொல்றாங்களே எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி, அந்த மரியாதைக்காண்டி மட்டும்தான் அமைதியா நின்னுகிட்டு இருக்கேன். சரியா? தனியா பேசணும். சபைன்னு வந்ததுக்கு அப்புறமா பேசலாம், தப்பு இல்ல. இங்கேயே பேசுமா. அதான் நீங்க கொடுக்குற மரியாதையே தெரியுது எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு சொல்லி. ரொம்ப மரியாதை கொடுக்குற குடும்பம் தான் உங்க குடும்பம். என்ன காரணம்னு சொல்லிட்டு இங்கனையே சொல்லி தனியா கூட்டிட்டு போயிட்டு கண்ணை கசக்கி அவன் மனசை மாத்தணும்ல நினைக்காத. சரியா? இப்பயே என்ன கேட்க போற நீ? உன் அம்மா முக்கியமா நான் முக்கியமான்னு கேட்க போற, அப்படித்தானே? சொல்லுமா, அவங்க தானே கேக்குறேன். இந்த மாதிரி கேவலமான எண்ணம் எனக்கு இல்ல. எனக்கும் ஒரு பையன் இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அந்த கல்யாண வாழ்க்கையில பிறந்தவன் தான் அவன். எனக்கு அதை சொல்லிக்கிற எந்த அசிங்கமும் அவமானமும் இல்ல. அவன் என் பையன், என்னோட முதல் கணவர் மூலியமா வந்த பையன். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் உன மறைச்சுதான் கல்யாணம் பண்ணலையே. என் வாழ்க்கை நாசமா போயிட்டு முதல் வாட்டி அமையும் போது அது எனக்கு பிடிச்சி ஒன்னும் நான் விட்டுட்டு வரலையே. அங்க இருக்க முடியல. என் சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே ராம். ராசி நட்சத்திரம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட? அவருக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும். சரிங்களா? நீங்க அவருக்கு பாடம் எடுக்காதீங்க. அவருக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்றத அவர் முடிவெடுப்பாரு. நீங்க யாரு முதல்ல 20 லட்சம் கொடுத்துட்டேன், காசு பணத்துக்கு இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, சொந்தம் தான் வருங்கிறீங்க. உங்களை விட அவருக்கு நெருங்கின சொந்தம் நான். நாளைக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க போறவ. அவ ஆயுசு முழுக்க நான் தான் அவர் கூட இருக்க போறேன். சரியா? எனக்கு இல்லாத உரிமை இங்க யாருக்குமே இல்ல. ஐயோ 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 ஐயோ, சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அடுத்த டைலாக். நீ பேசுனது சும்மா எப்படி இருந்துச்சு தெரியுமா? கீழே என்னமோ ஐ மீன் மாடு ஆடு நாயா கூட இருக்கலாம், அசிங்கம் பண்ணி போயிட்டுன்னு வச்சுக்கேன் ரோட்ல. அத செருப்பால மிதிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அந்த செருப்பை அப்படியே கழட்டி சும்மா சப்பால் 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 சப்பால்னு செவுடு வாக்குலயே 2 அடி, சும்மா 4 அடி இந்த செவட்டுல அந்த செவட்டுலன்னு விட்டா மாதிரி இருந்துச்சு. இப்படிதான் பேசணும். கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டு இருக்கியா அமைதியா? ரகு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்னன்னா காமெடின்ற பேர்ல எல்லாரும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு ரகு. இங்க சீரியஸான டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க காமெடி யாரும் பண்ணிக்கிட்டு இல்ல. சரியா? நீ யார மீன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ யார மீன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் அவங்க எங்க சித்தப்பா, என் அப்பா கூட பிறந்தவங்க. சிதே, உன் அப்பாவை நான் இந்த மாதிரி பேசிட்டு நீ சும்மா இருப்பியா? சொல்லு ரகு.
கொஞ்சம் மரியாதை கொடுத்த பழகு ரகு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்ன நடந்துகிட்டு இருக்க நீ? கொஞ்சமாச்சும் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. மாமா, நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. ஆ, இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம் பேசும்போது தெரியல, லவ் பண்ணும் போது தெரியல, எங்க அக்காவை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது தெரியல, இவ்வளவும் பண்ணிட்டு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு இவங்களுக்கு இவங்க தான், இன்னாருக்கு இன்னாருன்னு தான் முடிவு பண்ணி கிழிச்சு முடிச்சுட்டு இப்ப வந்து ராசி சரியில்லை, எங்க அக்காவை பார்த்த ராசி தான் உங்களுக்கு சரியில்லை, உங்க அம்மா கீழே விழுந்ததுக்கு அவ ராசி தான் காரணம்னு சொன்னா இதெல்லாம் நியாயமா? ம், சொல்லுங்க. அவ கேக்குற கேள்வி கரெக்டா தானே கேக்குறா? எங்க அக்காவை எனர்ஜெட்டிக்கா அப்படியே வச்சிருக்கேன், பூஸ்ட் அப் பண்ணி. எனக்கு புரியுது உங்க வீட்டாள் முன்னாடி இப்படி பேசும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியாதே. ம், சொல்லுங்க மாமா. இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியாதே. எங்க சரி, வேண்டாம் விடுங்க. என்ன பேசுறீங்க அவன்கிட்ட நீங்க? ஆ, ஐயோ மாமா, என்கிட்ட பேசிருந்தா இன்னத்துக்கு வாயெல்லாம் உடைச்சு விட்டுருவேன், அது வேற விஷயம். உம், சரி, ஓகே. இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, சரிங்களா? ம், அது நான் பேசுனது என் பாட்டிய. இந்நேரத்துக்கு வாய் முகரையெல்லாம் உடைச்சு ரத்தமா வாயில ஊத்திக்கிட்டு இருந்திருக்கணும். சரி, வேண்டாமேன்னு விட்டு வச்சிருக்கேன். ரகு, ரகு, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லக்கா, என்னன்னு அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க, கொஞ்சம் கேளுங்க. நாங்களே எதுவும் பேசல, வேணும்னா நம்ம கிட்ட கேளுங்க நாங்க என்ன பேசணும்னு சொல்லி. ரகு, அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் அவங்க போனதுக்கு அப்புறம் பேசி முடிச்சுக்கலாம். பாட்டி, சும்மா இருன்னு. இங்க பாருங்க, நான் வாயை மூடிக்கிட்டு அமைதியை ஈனு இழிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, சரிங்களா? ம், என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் இவ்வளவு பொறுமையா பேசுறேன். ஃபர்ஸ்ட், என் வீட்டு பொண்ணுங்களை எவன் தப்பா பேசினாலும் அடிப்பேன், சரிங்களா? யோசிக்கலாம் மாட்டேன். ஆனா இங்க எல்லாத்துக்கும் தாண்டி என் வீட்டுக்கே கடவுளா இருக்க என் தெய்வத்தையே பார்த்து எப்படி 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 என் பாட்டிய பார்த்து கேவலமா பேசிட்டு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க வீட்டு வா நடு வீட்டுல. ம், நான் இன்னும் சிரிச்ச முகத்தோட அமைதியா இருக்கேனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, என் அக்கா. ம், சரிங்களா? சும்மா எகிரிட்டு வர்றதுங்க என்கிட்ட. ம், ரகு கோவப்படுறான், ரகு கோவப்படுறான். போதும், இன்னைக்கு நான் அமைதியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், பொறுமையா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனா தப்பெல்லாம் உங்க மேலதான் இருக்கு. முதல்ல உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்க முடிவு பண்ணுங்க, அடுத்தவங்க சொல்றத கேட்டு முடிவு பண்ணாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு என் அக்கா வேணுமா வேணான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க அம்மா ஆசைப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்னுகிட்டு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுன்னு சண்டை போட்டீங்க. சரி, ஓகே, உங்க சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒத்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அமைதியா தான் இருக்கோம். இப்ப வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நம்ம 2 வாரத்துக்குள்ள கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு நேத்து உட்காந்து சமாதானமா பேசிட்டு இன்னைக்கு காலையில வந்து இல்ல, இப்படி அப்படி இந்த கல்யாணம் இப்ப நடக்கணுமா, ராசி இல்ல, அது இதுன்னு சொல்லி வீணா பேசினா என் பாட்டி சொன்னதுதான். போறதா இருந்தா அப்படியே மொத்தமா போயிடணும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரவே கூடாது. பாட்டி, அவன் பேசிக்கிட்டே இருக்கான், நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன ரேஷ்மா பாத்துக்கிட்டே இருக்கேன்? என்னது? அவன் தெளிவா தானே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்துல ரகு பேசுறது கரெக்டா தான் இருக்கு. இதுல சண்டை போடுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ எந்த விஷயமும் இல்ல. உங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னான் சண்டை நடக்கும் போது, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ராம் தம்பிக்கு ஞாபகம் இருக்கும். நிச்சயதார்த்தம் முடியல, இன்னாருக்கு இன்னாரு தானே சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாம உனக்கு அவரை பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காண்டி எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்காண்டி இந்த வீட்டுக்குள்ள விட்டோம். அப்படிதானே? அப்படிதானே? என்ன இருந்தாலும் ஒரு வயசு பையன் வீட்டுக்குள்ள வந்துட்டு அத்தனை ராத்திரி வரைக்கும் இருந்துட்டு போறதெல்லாம் எந்த வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. எந்த நம்பிக்கையில வர வச்சோம் சொல்லுங்க? இப்ப வந்து யோசிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு தேவைன்னா வர்றதுக்கும் தேவையில்லைன்னா தூக்கி போட்டுட்டு போறதுக்கும் இது என்ன பொம்மையா? எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை. அவன் சொன்ன மாதிரி இங்க நிறைய விஷயம் நடந்துச்சு. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த தம்பி மரியாதை தரலன்னு சொல்லிட்டு, முதல்ல அம்மா வயசு இருக்க எனக்கு மரியாதை கொடுத்தானான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து குதிக்க சொல்லு. இங்க பாருப்பா, ரகு சொன்னது சரிதான். உனக்கு என்ன தேவைன்றத முதல்ல நீ யோசிச்சு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் இங்க வந்து சண்டையை போடலாம். எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு சொல்லிட்டு கிளம்பணும், இல்லன்னா அப்படியே கிளம்பிருங்க, பிரச்சனை இல்ல. 2 பேரும் என்னத்த பேசி வச்சுங்க? ஓ, அவங்க சொல்றதை நம்புவ, அப்ப நாங்க சொல்றதை நம்ப மாட்டேன், அப்படிதானே? காசு பணத்துக்காண்டி காலை பிடிச்சிருக்க வந்து
வெக்கமா இல்ல உனக்கு? நான் தான் அப்பவே சொன்னேன் என்ன, இவனை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. இவன் சரியான பச்சை துரோகின்னு சொல்லி காசுக்காண்டி வந்து காலை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு கிடந்தானே. தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீங்க தான் கேட்கல. இன்னைக்கு அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு எப்படி துள்ளிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு வாரான். சொந்த சித்தப்பான்னு கூட பார்க்காம எப்படி வராம பாருங்க. அந்த பொம்பளை என்னன்னா கால் மேல காலை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை கேட்கணும்னு சொல்லிட்டு உனக்கு துப்பு இல்ல. இவ்வளவு வயசானவங்க முன்னாடி மரியாதை கொடுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை கேட்கணும்னு இவனுக்கு வக்கில்ல. என்ன சொன்னீங்கன்னு எங்க கிட்ட ஏறிக்கிட்டு வரான். உனக்கு வெக்கமா இல்ல? அப்ப அவங்க சொன்ன மாதிரியே பிரச்சனை பண்ணிருக்கீங்க அப்படிதானே? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? காசு தானே. 2 நாளுக்குள்ள ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்க கொடுத்த காசு செலவாயிட்டு. இப்போதைக்கு என்னால ஏற்பாடு பண்ண முடியாது. உங்க காசும் தேவையில்ல ஒன்னும் தேவையில்ல. எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. சும்மா நொய்யிக்கிட்டு தேவைப்படும் போது 10 20ன்னு கொடுத்துட்டு அதை பின்னாடி வந்து சொல்லி 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 காமிச்சுக்கிட்டு நான் பிச்சையே எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு உங்க காசு தேவையில்லை. டேய், நீ பிச்சை எடுத்தான்னு வச்சுக்கோ, பின்னாடி ஒருத்தி நின்னுட்டு இருக்காளே, உன் கூட வாழ கூட மாட்டான். சரியான காமெடி. ஹலோ, யார பத்தி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆ, இங்க பாருங்க, அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் என் அக்கா அவர் கூட இருப்பா. நீங்க யாரு முதல்ல என் மாமாக்கு பிச்சை போறன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு? ம், எண்ணி 2 மணி நேரத்துல நீங்க கொடுத்த எப்படி 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 எப்படி? நீங்க கொடுத்த மொத்த அமௌண்ட்டும் உங்க கையில வரும். சரிங்களா? இருந்து மொத்தத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்புங்க. ம், ஓகே ரகு, இத நான் பாத்துக்கிறேன். அமைதியா இரு ரகு. மாமா, நீங்க பாத்துக்கலாம், தப்பில்ல, சரிதான். ஆனா உங்களை இவ்ளோ கேவலமா பேசுனதுக்கு அப்புறமும் நாங்க சும்மா இருக்க முடியுமா? அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நாங்க ஏதோ சும்மாதான் நீங்க வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நாங்க காசு பணத்துல இல்லாத மாதிரியும் நாங்க உங்களை அடிமையா வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும். அதெல்லாம் இங்க எதுவுமே இல்ல. என் மாமா இங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும்ல. என் மாமாவோட பவர் என்னன்னு தெரியணும்ல. ம் அவர்கிட்ட போயிட்டு நீங்க காசு வாங்குனீங்கன்னா அது வேற காரணமா கூட இருக்கலாம். அவர் நினைச்சா 2 மணி நேரத்துல 20 லட்சமோ ரெடி பண்ண முடியும்னு தெரியணும்ல. என் மாமாவை பத்தி இன்னும் 2 மணி நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கிளம்புங்க. மூஞ்சில விட்டுறிவாரு, வாங்கிட்டு கிளம்புங்க. பாட்டி, ஐயா, கரெக்டா தானே பேசுன? யாராசு புட்டில நீங்க எப்பவுமே கரெக்டா தான் பேசுவீங்க. அவங்க பயந்து ஓடிடாம பாத்துக்கோங்க. ஏன்னா என் மாமா காசை மூஞ்சில விட்டுறத நான் பாக்கணும். மாமா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் பக்கத்துல வரையும் போயிட்டு வந்துடும், வரீங்களா? ரகு, அது வேண்டாம் ரகு. என்னால உனக்கு எதுக்கு கஷ்டம்? அது பிரச்சனை இல்ல, நான் 2 நாள் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். ஐயோ மாமா, ஒரு 5 நிமிஷம் என் கூட வாங்கல. அப்ப நான் கூப்பிட்டா வர மாட்டீங்க அப்படிதானே? ரகு, அது தப்பான இடத்துல பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க சுவிட்ச் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அக்கா. ராம், இல்ல வேண்டாம். அதான் கூப்பிடுறான்ல, போயிட்டு வாங்க. ரேஷ்மா, வேண்டாம் ரேஷ்மா. நான் சொல்றேன்ல, கேட்க மாட்டீங்களா? ரேஷ்மா, அது வந்து அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. போயிட்டு வரேன். அது ரகு, இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீன்னு தோணுது. மாமா, நான் இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க மாமா, பாத்துக்கலாம். ரகு, இதுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். நான் கேட்டனா அப்போ காசு எடுத்துட்டு வருவோம் பாத்தீங்களா? எடுத்துட்டு வந்து அப்படியே மூஞ்சில விசிறிக்கணும். அந்த காட்சியை பாக்குறதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். எனக்காண்டி ப்ளீஸ் 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 மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ், சீக்கிரம் போயிட்டு வந்துருவோம். வாங்க மாமா, அந்த சீனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போயிட்டு வரேன். அச்சோ, இன்னைக்குதான் உங்க அப்பா கரெக்டா பேசிருக்காரு செல்லம். என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்? உங்க மாப்பிள்ள என்னைக்குமே ஒழுங்கான விஷயத்த என்னைக்குமே சரியா பண்ணவே மாட்டாரு. என்னைக்கு ஏதாச்சும் பண்ணாலும் வம்பிழுத்துக்கிட்டு தான் வருவாரு. ஆனா இன்னைக்குதான் கரெக்டா பண்ணிருக்காரு. அதான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்கடா சண்டை வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இது கூட நல்லாதான் இருக்கு. மாமா மச்சான் பாண்டிங் என்னமா செம்மையா இருக்குல்ல பாக்குறதுக்கு. கொஞ்ச நேரம் பயந்துகிட்டே தான் இருந்தேன், எதையாச்சும் பண்ணி வச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்குதான் உங்க மாப்பிள்ள கரெக்டான விஷயத்த தெளிவா பண்ணிருக்காரு. என்னங்க? இங்க வாயா. என்னங்க? இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, இதை எடுத்துட்டு போய் கொடு. அந்த வரேன். கிறுக்காடி பிடிச்சிருக்கு உனக்கு. அந்த மனுஷன் தான் ஈஸியா அதையும் பண்ற இதையும் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காருன்னா நீ 10 பள்ளி பக்காவா காமிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு கிடக்க. அறிவு அதெல்லாம் இருக்கா இல்லையா? வயித்துல வளருது பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும்னு அறிவு இருக்கா இல்லையா? நீயாச்சும் கொஞ்சம் புத்திமதி சொல்லுவேன்னு பார்த்தா ஈனி இழிச்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்குதான் சரியா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுல? அவன் இஷ்டத்துக்கு இதை செய்யறான் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு அள்ளி விட்டுட்டு கடைசியில நடு ரோட்ல நிக்கிறதுக்கா 2 பேரும். என்னமா பேசிக்கிட்டு இருக்கேன்? அத்தை கேட்டாங்கன்னா எவ்வளவு சங்கடப்படுவாங்க. உனக்குதான் அறிவு இல்ல. அவர் பண்றது சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல நான் தெரியாம கேக்குறேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கை குழந்தைய நீ தூக்கிக்கிட்டு பாட்டிய தேடி வந்தல்ல, அப்ப மாமாக்கும் கல்யாணம் ஆயிட்டுல்ல. அப்போ அவர் யோசிச்சிருந்தா நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்க முடியுமா? சொல்லுமா, சொல்லு.
சொந்த பந்தம்ன்றது அப்படியே கஷ்ட நேரத்துல விட்டுட்டு அந்த ஒண்ணு போறது இல்லம்மா. நம்ம கஷ்ட நேரத்துல கை கொடுத்துட்டு துணையா இருக்கிறது தானே. இதை புரிஞ்சுக்காத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்க அக்காவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாரு. எத்தனை பேருக்கு இந்த காலத்துல அந்த மனசு வரும்? தான் வயித்தை மட்டும் பார்க்கணுன்ற இப்படி அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல அவங்க அக்காவோட ஹஸ்பண்டையும் அவங்க அக்காவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட நிக்கிறாருமா. இது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு அவர் பொண்டாட்டியை நான் சந்தோஷப்படணும். நீ சொல்ற மாதிரி அவரை கூப்பிட்டு கண்டிச்சு பேசுனேன்னு வச்சுக்கேன், என்னை விட கேவலமானவே வேற யாருமே இருக்க முடியாது. எனக்கு நீ பேசுனது வருத்தமானா இல்ல, எனக்கு அது துளி கூட சங்கட்டமே இல்ல. அதனாலதான் இந்த சிரிப்போட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதே பேச்ச வேற யார்கிட்டயும் பேசிடாத, சரியா? நீ எப்ப கிளம்புறீங்கிறது? என்னன்னு எப்ப கிளம்புறேன்னு கேக்குறேன். நான் உன் கூட இருக்கலாம் தானே வந்திருக்கேன். அப்ப அம்மா உனக்கு நான் கெட்டது சொல்றேன்னு நினைக்கிறியா நீ? நான் உனக்கு கெட்டது நினைப்பேன் நானும் சொல்லணும்? ஐயோ அம்மா, நீ எனக்கு எப்பவுமே கெட்டது நினைக்க மாட்டேன். இப்ப கூட நீ என்ன பத்தி மட்டும்தான் யோசிச்சு பேசுறேன்னு எனக்கு புரியுது. ஆனா நாங்க எல்லார பத்தியும் யோசிக்கணும்னு சொல்றேன், சரியா? எனக்கு புரியுதுமா. நீ கஷ்டப்பட்டு ஒத்தையாளா என்ன வளர்த்திருக்க. எங்க நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் நிலைமை வந்துருமான்னு சொல்லிட்டு நீ பயப்படுறது எல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கும்போது நம்ம சொந்த பந்தத்துக்கு கொடுக்காம வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எங்க கொண்டு போய் சேர்க்க போறோம் இதெல்லாம்? நீ நாளை பின்ன எதையாச்சும் என் அத்தைக்கிட்ட இல்ல நீ தனியா உட்காந்து எதையாச்சும் பேசுறேன்னு சொல்லி பேசி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கேன், மனசு ரொம்ப சங்கடப்பட்டுரும். அதுவும் இல்லாம ஏற்கனவே நகை விஷயத்தை இந்த நாள் வரைக்கும் ரேஷ்மாக்கா கிட்ட மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சங்கடப்படுவாங்கன்னு சொல்லி நீ பேச தெரியாம எதையாச்சும் பேசிட்டேன்னு வச்சுக்கேன், அது பிரச்சனையில தான் போய் முடியும். எனக்கு தெரியுது ஏன் அம்மா என்ன நல்லபடியா வாழ வைக்கணும், என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது காசு பணத்தினால அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கிற. ஏன்னா நீ காசு பணத்துக்காண்டி கஷ்டப்பட்டிருக்க. நீ யோசிக்கிறதுல தப்பே இல்லை. ஒரு அம்மாவா இப்படிதான் யோசிப்பாங்க, என்னடா இவன் இப்படி எல்லாம் பண்றானேன்னு சொல்லி. ஆனா நான் அப்படி யோசிச்சா அது நல்லா இருக்காதுமா. நான் உன் பொண்ணு மட்டும் இல்ல, இந்த வீட்டோட மருமக. ரெண்டு பொறுப்பையும் சேர்த்து ஒழுங்கா பாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காண்டிதான் சொல்றேன், தயவு செஞ்சு கிளம்பிடு. சரி, உனக்கு புரியுதா இல்லையா? யார் சம்பாதிச்ச காசை யாருக்கு தூக்கி கொடுக்கறது? மாப்பிள்ள என்னன்னா சும்மா 20 லட்சத்தை தூக்கி கொடுக்குறேன்னு இருக்காரு. நீ என்னன்னா பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க. அதை கேட்டதுக்கு என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற, அப்படிதானே? ரொம்ப நல்லா இருக்கானு நீ பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னு பேசிக்கிட்டு இருக்க நீ? உன் பொண்ணு சரியா பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு மட்டும் சுயநலமா இல்லாம எல்லாரையும் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். போதுமா? நீ சொன்ன மாதிரி யாரு காசு யார் ஆள்றது? இது அவங்க அப்பா சம்பாதிச்ச காசு. அவரு நினைச்சிருந்தா இந்த காசு பண்ணாலும் ரகு கிட்ட வந்திருக்குமா என்ன? அவர் நினைச்சதுனாலதான் ரகுவை படிக்க வச்சாரு. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த இடத்தை உருவாக்குறது வேணா ரகுவா இருக்கலாம், ஆனா அந்த இடத்த கொடுத்தது அவர் தானே. சோ அவங்க அக்காக்கும் இவர் உழைப்புல பங்கு இருக்குதானே? சொல்லுங்கம்மா. நீங்க பேசுறது தப்பா இருக்குமா? வேண்டாம். நீங்க இந்த மாதிரி எதையாச்சும் பேசிக்கிட்டு நாளை பின்ன என்கிட்ட வந்து பேசுவீங்க, அது அத்தை மாமா யாராச்சும் ஒருத்தர் கிட்டா கூட சங்கடத்துலதான் போய் முடியும். வேண்டாம். நல்லபடியா அந்த ஃபங்க்ஷன் நடக்கட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இல்லைன்னா நானே வீட்டுக்கு வரேன், வீட்டுல வச்சு பேசிக்கலாம். நீங்க இப்போதைக்கு கிளம்புங்க இங்க இருந்து. ஒரு நிமிஷம், இப்பமே எல்லாம் போக வேண்டாம். எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு நானே ரகுவை கூட்டிட்டு போயிட்டு விட சொல்றேன். அது வரைக்கும் ரூம்ல இரு, வெளியெல்லாம் வராத போ. அம்மா தப்பா பேசிட்டனும், அதான் நான் சொல்றேனே. அம்மாவா சரியாதான் பேசியிருக்க. ஆனா நான் உன் பொண்ணு மட்டும் இல்லல்ல, இந்த வீட்டு மருமகல்ல, அதையும் யோசிக்கணும்னு சொல்றேன். என் பிள்ளை ரொம்ப வளர்ந்துட்டா.